அவரை உரிய முறையில் தமிழ் சினிமா இன்னமும் கொண்டாடலையோ அப்படின்னு ஒரு பார்வை இருக்குல்ல சார். ஏன்னா சிவாஜி எம்ஜிஆர் கூட இப்போ உள்ள தலைமுறையினால பேசப்படுறாங்க. ஆனா டிஎம் சௌந்தரராஜன்கிற ஒரு பாட்டு நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். ஆனா அது இவர் தான் பாண்டாருங்கிறது யாருக்குமே தெரியாது. அது என்ன காரணம் அப்படின்னா சார், அவங்களாவே மாறி பாடினது. அதனால அது எந்த பாடகர் அது பண்ணல. எஸ்பிபி சார் கொஞ்சம் ரஜினி சார் கமல் சார் மாதிரி பண்ணாரு தவிர, பேச சார் பாடினாருன்னா எல்லாருக்கும் பேச சார் குரல் தான் இருக்கும். மனோஜ் சார் பாடினார்னா எல்லாருக்கும் மனோஜ் சார் குரல் தான் இருக்கும். கொஞ்சம் எஸ்பிபி சார் மாதிரியும் பாடுவார் மனோஜ் சார். அப்போ எல்லாருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு வாய்ஸ் இருக்கு. அவங்க அந்த நடிகருக்கு பாடுறாங்க. இது எந்த நடிகர் பாடுறாரோ அந்த நடிகராகவே மாறி போகிறது. இப்போ நடிகர் திலகத்துக்கு பாடினா நடிகர் திலகம் தெரியும், அவர் ஒரு பல்கலைக்கழகம். அவர் அப்பாவினா ஐயா அதுக்கு முன்னாடி அப்பாவே பாடிடுறார். அவர் ரவுடிங்க ஐயா ரவுடியாக பாடிடுறார். அவர் ரொம்ப ஒரு கோயில் பூசாரிங்க கோயில் பூசாரியாக இருப்பார். ஸோ முதல்ல அது அவருக்கும் நடிகருக்கும் பாடகருக்கு இடையே அப்படி ஒரு மேஜிக்கு காலம் செஞ்சுது. பாடகர் நடிகர் 2 பேருமே ஜெயிச்சாங்க அதில். ஸோ மற்ற பாடகர்களுக்கு இந்த இது கிடையாது. அதனால டிஎம் சௌந்தரராஜன் இவரோட உருவம் ஒரு திருநீருக்குங்கெல்லாம் போட்டு நீங்களே ஒரு ஃபோட்டோ வச்சு அந்த பாட்டை யார்ட்டாவது போட்டு காமிச்சா சத்தியமாக நம்ப மாட்டேங்குது. இவர் பாடினாருன்னா எனக்கு டவுட்டாக இருக்குதுங்க. ஏன்னா பேசுறது ரொம்ப தின்னாக இருக்கு. தம்பி வாங்க தம்பி, ஆஹா முருகா நமஸ்காரம், எப்படி இருக்கீங்க? பாடல்களில் நான் அந்த காம்பீரத்தோடு பாடுறதுங்கிறது ஒரு விஷயம். ஆனால் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன இப்படி தான் இருக்கும் குரல். நான் ஆணையிட்டால் அப்படின்னா நம்ம ஒரு 25 கிலோமீட்டருக்கு அந்த போயிடும் வாய்ஸ். ஸோ இது அன்பிலீவபிள் பர்சனாலிட்டி. அந்த பர்சனாலிட்டிக்கும் அந்த வாய்ஸுக்கும் அந்த காலத்துலேயே நிறைய பேரால் நம்ப முடியல. ஸோ அது ஒரு ஐயாவுக்கு ப்ளஸ்ஸும் அதுதான், ஐயாவுக்கு மைனஸாக அதுதான். ரெண்டாவது இப்போ அழகிரி அண்ணா மிகப்பெரிய பாராட்டு விழா பண்ணிட்டார். சினிமா சார்பாக யாரும் பண்ணலையே தவிர அழகிரி அண்ணா பாராட்டு விழா பண்ணிட்டார். இப்போ மாண்புமிகு தமிழ் ஸ்டாலின் அவர்கள் மதுரையில் சிலையும் திறந்து வச்சு அங்கீகரிக்கப்பட்டிருக்காரு. நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் இருக்கும்போது சினிமாவில் பெருசாக சினிமா உலகம்லாம் சேர்ந்து அந்த மாதிரி பண்ணுறதுக்கு சூழ்நிலைகள் அமையல. அது என்னென்னா இவ்வளோதான் இவர் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. அபரீத திறமை உள்ளவன் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பெரிய குற்றவாளி மாதிரி அவர் நினச்சி வச்சுருந்தாங்க. இப்போது சாதாரண நாள் பார்க்கும்போது நீங்களே இப்போ அவர் அணுகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு டிவி அந்த ஆள்கிட்ட போனால் அந்த ஆள் எல்லோரும் திட்டு இருப்பா, அந்த ஐயோ டிஎம்எஸ் பெரிய ஐயோ இந்த ஆள் கூட பேட்டிக்கு போய் ஐயோ வேற ஆள் பாரு தம்பி